சிம்மம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில உறவுகளில் ஏற்பட்ட அதிகார மோதல் உங்களுக்கு நிறைந்திருந்திருக்கும். சிம்மம் ராசி என்பது ஆளும் ராசி. அதனாலவே உங்களிடம் இயல்பாகவே ஒரு அதிகார தோரணையும் இருக்கும். ஆனால் இந்த தோரணை தான் உங்களுடைய இரத்த பந்தங்களும் உடன் பிறந்தவங்களும் மற்றும் நெருங்கிய உறவினர்களிடம் பெரிய அதிகார மோதலை உருவாக்கியிருக்கும். நான் சொல்வதே சரி, இதுவே குடும்பத்திற்கு நல்லது என்று நீங்கள் நினைத்த போது உறவினர்கள் அதை தங்கள் சுயமரியாதையை வந்த சபலமாகவே கருதியிருப்பாங்க. குறிப்பாக சொத்து விஷயங்களிலேயோ குடும்ப விஷயங்களை நடத்துவதோ அல்லது குடும்ப முடிவுகளை எடுப்பதில் தான் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதங்களும் வெடித்திருக்கும். உங்களுடைய நேர்மையான எண்ணம் தான் அவங்களுக்கு அகந்தையாகவே தெரியும். தான் மட்டுமே பெரியவன் என்ற எண்ணம் இவனுக்கு என்று உங்களை பற்றி உறவினர்கள் வதந்திகளையும் பரப்பியிருப்பாங்க. இந்த அதிகார போட்டியாலையும் பல வருடங்களாய் இருந்த நல்ல உறவுகளும் ஒரே நாளில் முறிந்திருக்கும். விட்டு கொடுத்து போகாமலே என்று நீங்கள் நினைத்தாலுமே உங்களுடைய சுயமரியாதை அதற்கு இடம் கொடுக்கவில்லை. இதனாலேயே உறவினர்களுடைய சுப நிகழ்ச்சிகளில் இருந்து நீங்கள் ஒதுங்கும் நிலையும் உங்களிடமிருந்து அவங்களை விலகி நிற்கக்கூடிய சூழலுமே உங்களுக்கு உருவாகியிருக்கும். உங்க வாழ்க்கையை ஆழமாக புரிந்து கொள்ள முயன்றாலும் பல காயங்கள் வெளியில் இருந்து வரவில்லை. மிகவும் நெருக்கமான உறவுகளுக்குள்ளேயே உருவான அதிகார மோதல்களாகவே உங்களுக்கு அடைந்திருக்கும் என்பதை நீங்கள் உணர முடிந்திருக்கும். நீங்கள் இயல்பாகவே தலைமை பொறுப்பை ஏற்று செயல்படக்கூடியவராகவே இருப்பதாலேயும் குடும்பத்தில் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலையும் வந்தாலுமே சொத்து விஷயத்திலேயோ தொழில் குடும்ப நலன் போன்ற முக்கியமான விஷயங்கள்ல ஆலோசனை வழங்க வேண்டிய நேரம் வந்தாலுமே பலரது பார்வையும் உங்கள் பக்கம் திரும்பியிருக்கலாம். ஆனால் அந்த மரியாதையை அனைவரும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலர் உங்களுடைய தலைமைத்துவத்தை அதிகாரமாகவே பார்ப்பாங்க. நீங்கள் குடும்ப நலனுக்காக எடுத்த முடிவுகளை இவர் எல்லாவற்றையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க விரும்புகிறார் என்றே தவறாக புரிந்து கொண்டிருப்பாங்க. இதனாலவே அன்பாக இருந்த உறவுகளுக்குள்ளேயுமோ சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் பெரிதாகவும் மாறி பேசி பழகியவங்க எல்லாமே பேசாமல் விலகிய தருணங்களுமே உங்க வாழ்க்கையில் நேரிருக்கும். சகோதரர்களும் உறவினர்களும் அல்லது குடும்பத்தில் உள்ள மூத்தவங்களும் இடையே ஏற்பட்ட கருத்து மோதல்கள் உங்களுடைய மன அமைதியை மிகவுமே பாதிக்கக்கூடிய நிலையை அமைத்திருந்திருக்கும். நீங்கள் அமைதியை விரும்பிய போதுமே சூழ்நிலை உங்களுடைய விவாதங்கள்ல மையமாகவே மாற்றியிருந்திருக்கும். உங்களுக்கு சிலர் உங்களுடைய நல்ல எண்ணங்களை புரிந்து கொள்ளாமலேயும் உங்கள் மீது தேவையற்ற குற்றச்சாட்டுகளையுமே சுமத்தி இருந்திருப்பாங்க. குடும்ப நலனுக்காக நீங்கள் செய்த முயற்சிகளை எல்லாமே தவறாகவும் சித்தரித்து மற்றவங்களிடம் மனசுல உங்களை பற்றிய தவறான எண்ணங்களையும் உருவாக்க முயலக்கும் இருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையிலேயும். அதாவது நீங்கள் சிம்ம ராசி என்பதாலேயும் நீங்க ஆளுநர் ராசியாவே இருந்து வந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையிலேயும். அது கூட தான் நீங்கள் இந்த தோரணை உங்களுடைய இரத்த பந்தங்களுக்கும் என் உடன் பிறந்தவங்களுக்கும் நெருங்கிய உறவினர்களிடம் உங்களை பெரிய அதிகார மோதலே உங்க வாழ்க்கையை நேரிட்டு இருந்திருக்கும். அது கூடவே தான் நீங்கள் நான் சொல்வதே தான் சரி, இதுவே குடும்பத்திற்கு நல்லது என்று நீங்கள் நினைத்த போதெல்லாமே உங்களுடைய உறவினர்கள் அதை அவங்க உங்களுடைய சுயமரியாதைக்கு சவாலாகவே கருதி இருந்திருப்பாங்க. சவாலாக குறிப்பா பார்த்தீங்கன்னா சொத்து விஷயத்துல குடும்ப விசேஷங்களையும் நடத்துவதில் அல்லது குடும்ப முடிவுகளை எடுப்பதில் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதங்களும் ஏற்படக்கூடிய நிலை உங்களுக்கு ஏறிட்டு வந்திருந்திருக்கும். இதனாலேயும் உங்களுடைய வாழ்க்கையில அதிக பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்திருக்கலாம். உங்களுடைய நேர்மையான எண்ணம் அவங்களுக்கு அகந்தையாகவும் தெரிந்து நான் மட்டுமே பெரியவன் என்ற எண்ணம் இவனுக்கு என்று உங்களை பற்றி அவங்க உறவினர்கள் வதந்திகள் பரப்பியிருந்திருப்பாங்க. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டு வந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றன. ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய நமஸ்கார பலன்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும். சிம்மம் ராசியின் அதிபதியான சூரிய பகவானை ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபடுவது உங்களுக்கு இரட்டிப்பு பலன்களை தரும். அதிகாலை சூரிய உதயத்தின் போது சூரிய
சூரிய நமஸ்காரம் செய்வதும் ஆதித்ய ஹருதய ஸ்தோத்திரம் பாராயணம் செய்வதுமே உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையுமே தகர்க்கும். இதனால் உடல்ல இருக்க நேர்மறை ஆற்றலுமே அதிகரித்து மனசில் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூட உள்ளன. கண் நோய்களும் எலும்பு சம்பந்தமான உபாதைகளும் மற்றும் நாள்பட்ட ஆரோக்கிய பிரச்சனைகளுமே விலக உள்ளன. ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனுக்கு கோதுமை தானம் செய்வதும் செம்பருத்தி பூவால் அர்ச்சிப்பதும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி அதிர்ஷ்ட கதவுகளையும் உங்களுக்கு திறந்து வைப்பார் உங்கள் பகவான். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில உங்க ராசியின் அதிபதியான சூரிய பகவான் தான் ஒளியின் வடிவமாக மட்டுமல்லாமல் உயிர் சக்தி, தன்னம்பிக்கை, தலைமைத்துவம், புகழ், ஆரோக்கியம் மற்றும் அரச யோகத்தின் அடையாளமாகவே போற்றப்படுவார். கடந்த காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில பல தடைகள் வந்தபோது ஏன் நான் மட்டும் இவ்வளவு சோதனைகளை சந்திக்க வேண்டும் என்ற கேள்வி உங்களுடைய மனதில் பல முறை எழுந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் அந்த சூரிய பகவானுடைய அருள் உங்களுடைய வாழ்க்கையில புதிய ஒளியை ஏற்றக்கூடிய காலம் ஆரம்பமாக உள்ளன. குறிப்பா ஞாயிற்றுக்கிழமைகளை பக்தியுடன் சூரிய நமஸ்காரம் செய்து மனமாற பிரார்த்தனை செய்தாலே உங்களுடைய வாழ்க்கையில இருந்த பல தடைகள் மெதுவாகவே விலகி முன்னேற்றத்தின் கதவுகள் ஒன்றன் பின் ஒன்றாகவே திறக்கத் தொடங்கும். அதிகாலையில சூரிய உதய நேரத்தில் எழுந்து தூய்மையான மனதுடன் சூரியனை வணங்குவது உங்களுடைய மன உறுதியும் அதிகரிக்கும். சூரியனின் பொற்கதிர்களை நோக்கி நன்றியுடன் பிரார்த்தனை செய்யவும் அந்த சில நிமிடங்கள் தான் உங்களுடைய எண்ணங்களையும் ஏமாற்றக்கூடிய சக்தி கொண்டதாகவே உங்க வாழ்க்கையில் அமையும். உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய பயமும் குழப்பமும் தன்னம்பிக்கையும் குறைவு போன்றவை மெதுவாகவே மறைந்து அதற்கு பதிலாகவே உற்சாகமும் தெளிவும் மற்றும் தைரியமே உங்களுக்கு உருவாக உள்ளன. பல நாட்களா தள்ளிப்போன காரியங்கள் எல்லாமே வேகம் பெற உள்ளன. வேலை தொடர்பான முயற்சிகள் சாதகமாக மாறும். தொழில புதிய வாய்ப்புகளும் உருவாகும். குடும்பத்தில் அமைதியும் அதிகரிக்கும். இதுவரை பேசாமல் இருந்தவங்க கூட உங்களிடம் அன்பாகவும் நடந்து கொள்வாங்க. சூரிய நமஸ்காரம் என்பது உடலுக்கு அதி உடலுக்கும் மனசுக்குமே ஆன்மாக்குமே ஒரே நேரத்தில் நன்மை தரக்கூடிய ஒரு புனிதமான வழிபாட்டு முறையாகவே கருதப்படுகிறது. இதை தொடர்ந்து கடைபிடிப்பவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும், சோர்வு குறையும், மன உறுதியும் அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. குறிப்பா சிம்மம் ராசிக்காரங்களுக்கு இது தன்னம்பிக்கையை பல மடங்கு உயர்த்தும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்ல தெளிவுமே வரக்கூடும். பிறர் சொல்வதை கேட்டு குழம்பாமல் சரியான பாதை தேர்ந்தெடுத்தால் உங்களுக்கு அழிவுமே கிடைக்க உள்ளன. சூரிய நமஸ்காரம் என்பது பார்த்தீங்கன்னா உடலுக்கும் மனசுக்கும் என் ஆன்மாக்குமே ஒரு நேரத்தில் நன்மை தரக்கூடிய ஒரு புனிதமான வழிபாட்டு முறையாகவே உங்கள் வாழ்க்கையில் கருதப்படுது. இதை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தீங்கன்னாவே உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் மேம்படக்கூடும், சோர்வுமே குறையும், மன உறுதியுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்கும் என்று நம்பப்படுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசிக்காரங்களுக்கு இது தன்னம்பிக்கையை பல மடங்கு உயர்த்தும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு தெளிவுமே வரக்கூடும். பிறர் சொல்வதெல்லாமே நீங்கள் கேட்டு குழம்பாம சரியான பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய அறிவுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம் அமையலாம். இதனாலேயும் உங்களுடைய தொழிலையும் குடும்பத்திலையும் பொருளாதாரத்திலையும் சமூக வாழ்க்கை என அனைத்து துறைகளிலுமே நல்ல முன்னேற்றம் காண முடியும் உங்க வாழ்க்கையில. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தன்னம்பிக்கையும் கூட உள்ளன. கண் நோய்களும் எலும்பு சம்பந்தமான உபாதைகளும் மற்றும் நாள்பட்ட ஆரோக்கிய பிரச்சனைகளுமே விலக உள்ளன. ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனுக்கு கோதுமை தானம் செய்வதும் செம்பருத்தி பூவால் அர்ச்சிப்பதும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி அதிர்ஷ்ட கதவுகளையும் உங்களுக்கு திறந்து வைப்பார் உங்கள் பகவான். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில உங்க ராசியின் அதிபதியான சூரிய பகவான் தான் ஒளியின் வடிவமாக மட்டுமல்லாமல் உயிர் சக்தி, தன்னம்பிக்கை, தலைமைத்துவம், புகழ், ஆரோக்கியம் மற்றும் அரச யோகத்தின் அடையாளமாகவே போற்றப்படுவார். கடந்த காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில பல தடைகள் வந்தபோது ஏன் நான் மட்டும் இவ்வளவு சோதனைகளை சந்திக்க வேண்டும் என்ற கேள்வி உங்களுடைய மனதில் பல முறை எழுந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் அந்த சூரிய பகவானுடைய அருள் உங்களுடைய வாழ்க்கையில புதிய ஒளியை ஏற்றக்கூடிய காலம் ஆரம்பமாக உள்ளன. குறிப்பா ஞாயிற்றுக்கிழமைகளை பக்தியுடன் சூரிய நமஸ்காரம் செய்து மனமாற பிரார்த்தனை செய்தாலே உங்களுடைய வாழ்க்கையில இருந்த பல தடைகள் மெதுவாகவே விலகி முன்னேற்றத்தின் கதவுகள் ஒன்றன் பின் ஒன்றாகவே திறக்கத் தொடங்கும். அதிகாலையில
சூரிய உதய நேரத்தில் எழுந்து தூய்மையான மனதுடன் சூரியனை வணங்குவது உங்களுடைய மன உறுதியும் அதிகரிக்கும். சூரியனின் பொற்கதிர்களை நோக்கி நன்றியுடன் பிரார்த்தனை செய்யவும் அந்த சில நிமிடங்கள் தான் உங்களுடைய எண்ணங்களையும் ஏமாற்றக்கூடிய சக்தி கொண்டதாகவே உங்க வாழ்க்கையில் அமையும். உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய பயமும் குழப்பமும் தன்னம்பிக்கையும் குறைவு போன்றவை மெதுவாகவே மறைந்து அதற்கு பதிலாகவே உற்சாகமும் தெளிவும் மற்றும் தைரியமே உங்களுக்கு உருவாக உள்ளன. பல நாட்களா தள்ளிப்போன காரியங்கள் எல்லாமே வேகம் பெற உள்ளன. வேலை தொடர்பான முயற்சிகள் சாதகமாக மாறும். தொழில புதிய வாய்ப்புகளும் உருவாகும். குடும்பத்தில் அமைதியும் அதிகரிக்கும். இதுவரை பேசாமல் இருந்தவங்க கூட உங்களிடம் அன்பாகவும் நடந்து கொள்வாங்க. சூரிய நமஸ்காரம் என்பது உடலுக்கு அதி உடலுக்கும் மனசுக்குமே ஆன்மாக்குமே ஒரே நேரத்துல நன்மை தரக்கூடிய ஒரு புனிதமான வழிபாட்டு முறையாகவே கருதப்படுகிறது. இதை தொடர்ந்து கடைபிடிப்பவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும், சோர்வு குறையும், மன உறுதியும் அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. குறிப்பா சிம்மம் ராசிக்காரங்களுக்கு இது தன்னம்பிக்கையை பல மடங்கு உயர்த்தும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்ல தெளிவுமே வரக்கூடும். பிறர் சொல்வதை கேட்டு குழம்பாமல் சரியான பாதை தேர்ந்தெடுத்தால் உங்களுக்கு அழிவுமே கிடைக்க உள்ளன. சூரிய நமஸ்காரம் என்பது பார்த்தீங்கன்னா உடலுக்கும் மனசுக்கும் என் ஆன்மாக்குமே ஒரு நேரத்துல நன்மை தரக்கூடிய ஒரு புனிதமான வழிபாட்டு முறையாவே உங்க வாழ்க்கையில கருதப்படுது. இதை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தீங்கன்னாவே